என்எல்சி சார்பில் பள்ளி மாணாக்கர்களுக்கான இலவச பேருந்து சேவையை என்எல்சி சேர்மன் பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுதந்திர தின நிகழ்வின் போது என்எல்சி பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களுக்கு நிர்வாகம் சார்பில் இலவச பேருந்து வசதி செய்யப்படும் என்று பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளி கூறியிருந்தார். இதனை செயல்படுத்தும் வகையில் இலவச பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சேவை மூலம் 1000க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் பயன்பெறுவார்கள். என்எல்சி ஆர்ட் கேட் முதல் மந்தாரக்குப்பம் வரை இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. நாமக்கல் மாநகராட்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறைந்தபட்ச ஊதியமாக 878 ரூபாய் வழங்க வேண்டும். இஎஸ்ஐ பிஎஃப் தொகை பங்களிப்பை முழுமையாக செலுத்த வேண்டும். ஊதியத்துடன் கூடிய வார விடுமுறை, முறையான சீருடை, கையுறை, மாஸ்க் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 250க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் காரணமாக மாநகராட்சி வார்டுகளில் குப்பைகள் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கரூர் அருகே இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளனர். நெரூர் வடபாகம் பகுதியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். திமுக கரூர் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளரான சிலம்பரசன் அதே பகுதியைச் சேர்ந்த 28 வயது இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி 7 மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். பின்னர் இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மறுத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக இளம்பெண் கொடுத்த புகாரின் பேரில் கரூர் மகளிர் போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் சிலம்பரசனுக்கு உதவியாக இருந்த பானுப்பிரியா என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மழையால் தொகுப்பு வீடு இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. ஆண்டர்காடு ஊராட்சியில் உள்ள ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த சிவராஜன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் தொகுப்பு வீட்டில் வசித்து வந்தார். இந்த வீடானது ஏற்கனவே பழுதடைந்திருந்த நிலையில் சிவராஜன் அச்சத்துடனே அவ்வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் பெய்த கனமழையால் வீடு முழுவதும் இடிந்து தரைமட்டமாகியதில் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமாகியுள்ளது. அதி கனமழை காரணமாக சிவராஜன் குடும்பத்தினர் அருகே இருந்த உறவினர் வீட்டில் தங்கி இருந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அப்பா நடத்திய கிளினிக்கில் மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவரான மகனை போலீசார் கைது செய்தனர். வெங்கடசமுத்திரம் கிராமத்தில் கிளினிக் நடத்தி வந்த துத்திப்பட்டைச் சேர்ந்த மருத்துவர் உமர் ஷரீப் மரணமடைந்த நிலையில் அவரது மகன் ஃபயாஸ் அகமது மருத்துவ சிகிச்சை அளித்து வந்துள்ளார். ஆனால் அவர் உரிய படிப்பு படிக்காமல் மருத்துவம் பார்த்து வந்ததை மாவட்ட சுகாதாரத்துறையினர் கண்டறிந்து புகார் அளித்த நிலையில் உமராபாத் போலீசார் போலி மருத்துவர் ஃபயாஸ் அகமதை கைது செய்தனர்.